கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலின் 4வது நியாயாதிபதியான கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே என்ற தூதன் கிதியோனை கூப்பிடுவதன் மூலம் கர்த்தர் அவனுக்கு கொடுக்க போகும் பொறுப்பை அவனால் செய்து முடிக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் தூதன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். கர்த்தர் யாரெல்லாம் கூட இருந்தாரோ அவர்கள் எல்லாம் காரிய சித்தி உள்ளவர்களாக இருந்தால் என்று வேதத்தின் மூலம் நாம் அறியலாம். மோசே எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தமையால் கர்த்தர் மோசையோடு கூட இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவன் மூலம் செய்ய வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு அழைத்து வரை செய்தார். ஆரோனும் மிரியாமும் மோசையை எதிர்த்து பேசினார்கள். ஆனால் யோசுவா மோசேக்கு மிகவும் கீழ்ப்படிந்து இருந்தபடியால் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து அவன் செய்த எல்லா யுத்தத்திலும் ஜெயம் கொடுத்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவனை பாதுகாத்து எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தினார். கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியானவர் எப்போதும் நம்மோடு வாசம் செய்வதால், நம்மை நாம் அவருக்கு விட்டு கொடுத்தால், கர்த்தர் நம்மோடு இருந்து பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்து நடத்தினவர் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட விசேஷமாக நாம் இருப்பதால் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்முடைய காரியங்களை ஜெயமாக்குவார். ஆகையால் கர்த்தர் நம்மோடு இருக்கும்படியாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருடைய நியமங்களை கை கொள்வோம், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதமாய் ஆனந்தமாய் ஜெயமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.